ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்லா மொறு மொறு மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெதுவடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் அதே மாதிரி ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ படி நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா சாஃப்டான மெதுவடை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெதுவடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம கிரைண்டரில் சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறேன். உளுத்தம்பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு லைட்டாக அரைப்படாததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. பாருங்கள், இப்போ உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஒன்றும் பாதியும் அரைப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. தண்ணி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சமாக தெளித்து விட்டீங்க அப்படின்னாலே போதும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்க அப்படின்னா மாவு உபரியாகாமல் இறுக்கமாக இருக்கும். அப்புறம் வடையும் நமக்கு நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக வராது. இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிங்க அப்படின்னா தான் மாவு நல்லா உபரியாக புசு புசுன்னு வரும். பாருங்கள், இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ மாவோடைய பாதம் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மாவை உள்ளே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு பிரிஞ்சு போகாமல் இது மாதிரி பந்து மாதிரி மேலே நல்லா மிதந்து வரணும். பாருங்கள், இப்போ மாவு நமக்கு கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. தண்ணி அதிகம் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கணும். இதை இப்போ வெளியில் எடுத்துடலாம். இப்போ மெதுவடைக்கு மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்க்கிறேங்க. சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு பொடியாக கட் பண்ணின 3 பச்சை மிளகாய். நான் 3 பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. மெதுவடைக்கு நல்ல ஒரு முறுமுறுப்பு தன்மை கிடைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நான் இடியாப்ப மாவு பயன்படுத்துகிறேன். இடியாப்ப மாவுக்கு பதில் பச்சரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். மெதுவடைக்கு மேலே நல்லா முறுமுறு ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதுக்காக தான். கடைசியாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மாவை அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க. வெங்காயம் தண்ணி விட்டு மாவு லைட்டாக நீர்த்து போன மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் இது மாதிரி லைட்டாக எல்லா பொருளுமே ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டிங்கனாலே போதும். பாருங்கள், இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுத்தது இதை சின்ன சின்ன வடையாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து உருட்டி லைட்டாக தட்டிட்டு சென்டரில் ஹோல்ஸ் போட்டு எண்ணெயில் சேர்த்துடுங்க. பாருங்கள், இது மாதிரி ரொம்பவே மெலிசாக தட்டிடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை பிகினர்ஸாக இருந்தீங்க, இது மாதிரி கையில் தட்ட வரல அப்படின்னா வாழையில் இல்லைன்னா பால் கவரில் தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துடுங்க. இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன வடையாக தட்டி உள்ளே சேர்த்துடலாம். ஸோ எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா வடை உள்ளே சேர்த்ததும் அது சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே மாவு சரி வர வெந்திருக்காது. மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விட்டீங்க அப்படின்னா தான் உள்ளேயுமே நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ வடை ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சிடுச்சு. இதை இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி அப்பப்போ 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் சுற்றியுமே ஒரே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வரும். 2 சைடும் நல்லா வெந்து பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வடை 2 சைடுமே நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அது போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வடையில் கொஞ்சம் நஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே ஈட்டிடும்.
அவ்வளோதான். இப்போ நம்ம மெதுவடை ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் மேலே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.